சற்று முன் சபாநாயகர் திடீர் ராஜினாமா. என்ன நடந்தது? கடும் அதிர்ச்சியில் தவேகாவினர். அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த முறை தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு முதல் முறை எம்எல்ஏக்கள் அதிக அளவில் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை திறம்பட வழிநடத்தும் விதமாக மூத்த சட்டமன்ற உறுப்பினரும் 1000 விளக்கு தொகுதியில் தவேகா சார்பில் வென்ற ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை தொடர் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டு வரும் நிலையில் சட்டசபை நிகழ்வுகள் அனைத்தும் பொதுமக்கள் ஆர்வத்தோடு பார்த்து வருகின்றனர். பொதுவாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசும் வார்த்தைகள்தான் அதிக அளவில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும். ஆனால் தற்போது ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசும் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளையும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவை குறிப்பிலிருந்து நீக்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக தவேகா அரசின் முக்கிய அமைச்சர்களான ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் சட்டப்பேரவையில் பேசிய சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவித்தார். ஆளும் கட்சி உறுப்பினர்களின் வார்த்தைகளை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவை குறிப்பிலிருந்து நீக்கியது குறித்து சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. மேலும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களின் இந்த செயல்பாடு காரணமாக அவர் மீது தவேகா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் தவேகா ஆதரவாளர்களும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தவேகா எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் பேசும்போது அவர் வெகுநேரம் முதல்வர் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். உடனே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நடுவில் குறுக்கிட்டு மானிய கோரிக்கை பற்றி மட்டுமே பேச வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து அவர் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்த நிலையில் அப்பொழுதும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் நடுவில் குறுக்கிட்டு உறுப்பினர்கள் தங்கள் கருத்தை விரைவில் முடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். அப்பொழுது சபாநாயகரை நோக்கி ரெட்டியார்பட்டி நாராயணன், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பேரவைத் தலைவர் உங்களுக்கு தேனையும் எங்களுக்கு பாலையும் தருகிறார் என்று கூறினார். ஏற்கனவே சமூக வலைத்தளத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் மீது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருப்பதாக பேசப்பட்டு வந்த நிலையில் ஆளும் கட்சி எம்எல்ஏ ஒருவர் சட்டப்பேரவையில் முதல்வர் முன்னிலையில் இப்படி பேசியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது சபாநாயகர் மீது ஒரு புகார் எழுந்திருக்கிறது. அதாவது சட்டமன்றத்திற்குள் முதலமைச்சர் வரும்போது வணக்கம் வைப்பது குறித்து அமைச்சர் ரமேஷ் பேசியது சலசலப்பை உண்டு பண்ணிவிட்டது. பேரவைத் தலைவர் உடனடியாக ஓடி சென்று ரமேஷை பாதுகாப்பாக திருப்பி அழைத்து வந்து இருக்கையில் உட்கார வைக்கிறார். இப்படியே ஒருவர் மாற்றி ஒருவரை அடிக்கடி காப்பாற்றுவதே பேரவைத் தலைவருக்கு வேலையாகி போய்விட்டது என்று மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அரசியல் களம் சேனலில் பேசியிருக்கும் கோடீஸ்வரன், சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் மட்டும் இல்லை என்றால் அங்கு அடிதடியும் தேவையற்ற பிரச்சனைகளும் தான் நடக்கும். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும், அதே எதிர்க்கட்சிகள் எதிர்க்கும் போது சட்டமன்றத்தில் முதிர்ச்சி அச்ச போக்கு நிலவுகிறது. எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமி நீண்ட நேரம் பேசக்கூடிய பேச்சாளர் கிடையாது. அவர் சபை நிகழ்வுகளில் மிக குறைந்த நேரம் பங்கேற்கிறார். அப்படி இருந்தும் அவரை பேச விடுவதில்லை. தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்க கூடாது என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றம் குறித்து அன்றே கூறியிருந்தார். அதே போல ஒரு பதவியில் அமர்ந்த பிறகு அந்த பதவிக்கான மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். அமைச்சர்களின் பேச்சு மற்றும் புள்ளி விவரங்கள் கண்ணியமாக இருக்க வேண்டும். ஆனால் சட்டமன்றத்திற்குள் நுழையும் போது சபாநாயகருக்கு வணக்கம் தெரிவிக்கும் மரபு தற்பொழுது காணாமல் போய்விட்டது. இது ஒரு குறையாக
பார்க்கப்படுகிறது. சட்டசபையில் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது வணக்கம் தெரிவிக்கும் மரபும் குறைந்து வருகிறது. சபாநாயகரை வணங்குவது அவையையும் அந்த இருக்கையையும் மதிக்கும் செயலாகும். பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அவையை அமைதியாக நடத்த போராடுகிறார். ஆனால் அமைச்சர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசுவதால் சபாநாயகர் அமைச்சர்களின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஓ. பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தின் நெறிமுறைகள் மற்றும் புரோட்டோகால் விஷயங்களில் மிக தெளிவாக இருக்கிறார். அதே சமயம் அவர் எழுப்பும் கேள்விகள் மற்றும் அவரது செயல்பாடுகள் ஆளும் கட்சிக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. அவர் அவை குறிப்பில் உள்ள விஷயங்களை சரியாக பிடித்து பேசுகிறார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி தரப்பில் சரியான பதில் வருவதில்லை. அமைச்சர்கள் எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல், தரவுகளும் இல்லாமல், தேவையில்லாமல் பேசுகின்றார்கள். அதே போல ஊழல் புகார்கள் மற்றும் ஆட்சி நிர்வாக குறைபாடுகள் குறித்து செய்திகள் வந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யாமல் மென்மையான போக்கை கடைபிடிக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் செயல்பாடுகளையும் சட்டசபையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய போதிய ஆதரவையும் கவனிக்க வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தவிக எம்எல்ஏக்களே தற்போது ஜே.சி.டி. பிரபாகர் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும், ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜே.சி.டி. பிரபாகர் இருவருக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்து இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. தவிக எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களின் எதிர்ப்பால் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களை அடக்கி வாசிக்கும்படி கட்சி தலைமை அறிவுறுத்தி உள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த தகவல் அறிந்த முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் இப்படி நடந்தது, என்ன காரணம் என்று ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஜே.சி.டி. பிரபாகர் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஆனால் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் இப்படி மனக்கசப்பில் இருந்து கொண்டு சபாநாயகராக இருந்தால் சரிவராது, உடனடியாக ஆளுநரிடம் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க போகிறேன் என்று தெரிவித்து விட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த தகவல்தான் தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.